அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை பற்றி தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் என் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய சாப்பிட்றா, ஆனால் அவள் ஒல்லியாகவே இருக்கா. நான் சாப்பிட்றதே இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், ஆனாலும் நான் வெயிட்டே குறைய மாட்டேங்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கடைப்பிடிக்கிறேன், சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்றதில்ல, ஆனாலும் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது டாக்டர்னு நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டாலும் குண்டாகிறது இல்லைல்ல, அப்போ என்ன காரணம் இருக்கலாம்? நம்ம இதற்கு ஒரு ஹார்மோன் காரணமாக இருக்கு. அந்த ஹார்மோன் பேரு அடிப்போனெக்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் இருந்தும் கொழுப்புல இருந்தும், அதாவது குறிப்பாக வெள்ளை கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரே ஃபேட், ப்ரௌன் ஃபேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வெள்ளை கொழுப்புல இருந்து நமக்கு சுரக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்போனெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் பெண்களுக்கு கொழுப்பு சேர்றதை தடுக்கக்கூடியதாக இருக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அப்போ இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோன் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் செய்யுது தெரியுங்களா? இப்போ இன்சுலினோடைய அளவு நம்ம தசைகள் முழுமையாக ஏற்றுக்கணும், நம்ம குடல் முழுமையாக அதை உறிஞ்சணும், நம்ம ஒவ்வொரு உடல் பகுதியும் ஒவ்வொரு செல்லும் இன்சுலினை ஏற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் முழுமையாக கிரகிச்சிக்கப்பட்டாலே நமக்கு வெயிட் போடாது. அதுக்கு இந்த அடிப்போனெக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போது நம்ம சாப்பிட்டது முழுமையாக செரிமானிக்கப்படாமல் போச்சு அப்படின்னா, எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொழுப்பு பொருளாக இருந்தாலும் சரி, மாவு பொருளாக இருந்தாலும் சரி, புரத பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகும், எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஃபேட் எங்கே போய் உட்காரும்? குறிப்பாக உறுப்புகளில் போய் கொழுப்பாக தான் அமையும். ஸோ அடிவயிற்று பகுதியிலும் மேல் வயிற்று பகுதியிலும், குறிப்பாக கல்லீரல் மாதிரியான விஷயங்களில் இந்த கொழுப்பு படிவம் படியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த அடிப்போனெக்டினோடைய அளவு குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஹார்மோன் தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கொழுப்பு செல்களில் கொழுப்பு சேர்வதை நம்மளால தடுக்க முடியும். அடுத்த மூணாவது விஷயம், இன்னைக்கு நம்ம நிறைய பேத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். அப்போ ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னா, வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ குடலில் வீக்கம் குறைஞ்சா நம்ம சாப்பிட்றது முழுமையாக ஏற்றுக்கும், முழுமையாக செரிமானிக்கப்படும், அப்போ நமக்கு உடல் எடை கூடாது. அப்போது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையை உடையதாக இருக்கிறது, உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்போனெக்டின் அப்படிங்கிற ஹார்மோன். அதே மாதிரி உங்களுக்கு இருதய ஆரோக்கியமாக இயங்கணும் அப்படின்னா, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோன் கண்டிப்பாக நல்ல அளவில் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், சுறுசுறுப்போடு இருக்கணும், ஒரு மூளையோடைய செயல்திறன் அறிவாற்றல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோன் தேவை. இது மூளையோடைய தடுப்பு அதாவது பேரியர்னு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம், அதை தாண்டி போய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்போனெக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹார்மோன் சுழற்சியில் இருந்து, அதே சமயம் நம்மளுடைய கருப்பை சார்ந்த ஹார்மோன்களுடைய சுழற்சி வரைக்கும், உங்களுடைய உடல் எடை வரைக்கும் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அப்போ இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் என்ன, அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு ஃபேட் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது இருக்காது. அப்போது நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன் டாக்டர், விட்ட உடனே எனக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான்.
டெய்லி 2 கப் க்ரீன் டீ எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக இந்த அடிப்போனெக்டின் ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் அதிகமாகும். ப்ரக்கோலி இருக்கு இல்லையா, அதுவும் கொத்தமல்லி இலைகளையுமே வச்சு ஒரு சூப் மாதிரி பண்ணி குடிங்க. ப்ரக்கோலியை வந்து நமக்கு சூப் பண்ணுறது தெரியும், அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நிறையா சேர்த்து ஒரு சூப் மாதிரி சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் ரத்தத்தில் இந்த அடிப்போனெக்டினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறது, சிறு மீன் வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் அடிப்போனெக்டின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக வந்து சிறுதானிய வகையில் நிறைய சேர்த்துக்கிறது, அதேமாதிரி முழுமையான தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கிறது, கொண்டைக்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிறதுமே இந்த புரோட்டீன் சோர்ஸுமே உங்களுடைய அடிப்போனெக்டின் ஹார்மோனுடைய அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். சின்ன சின்ன யோக பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அதை செய்யும் பொழுதும் இந்த அடிப்போனெக்டினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். சரி டாக்டர், இது எல்லாமே செய்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் டெய்லி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த அடிப்போனெக்டினுடைய அளவு அதிகமாகும், அப்போ வெயிட் லாஸ் ஈஸியாக வரும்னா நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக குடம்புளி அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த குடம்புளியோடைய தன்மை என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா வாதத்தை அதிகரிக்க செய்யும். ஆனால் குடம்புளி மட்டுமே பார்த்தீங்கன்னா கார்சீனியா அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது பித்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், வாதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போது நமக்கு ஒரு ஃபேட் பேர்ன் ஆகணும்னா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும், அப்போது ஒரு பித்தம் கூடணும், அப்போ தான் வந்து நம்மளால் ஃபேட்டை பேர்ன் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த குடம்புளி. ஸோ குடம்புளி ரசத்தை வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். நார்மலாக மற்ற புளி கரைக்கிறதுக்கு பதிலாக குடம்புளியை கரைச்சி ரசம் மாதிரி வச்சு சாப்பிடணும். இதில் இருக்கக்கூடிய HCA அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து உங்களுடைய ஃபேட் செல்ஸை வந்து குறைச்சி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போனெக்டின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் செல்ஸை குறைக்க முடியாது, ஆனால் ஃபேட் செல் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எரித்து வெளியே தள்ள முடியும். அதுக்கு வந்து இந்த HCA அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்கக்கூடிய குடம்புளி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரசத்தை வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த HCA காம்பவுண்ட் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அடிப்போனெக்டினுடைய அளவை அதிகரித்து உங்கள் கொழுப்பு செல்களை வந்து நல்லா இயங்க செஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை முழுமையாக எரித்து வெளியேற்ற தன்மையுடையதாக இருக்குது. அப்போது ஆய்வு முடிவுகள் சொன்ன மாதிரி கொடம்புளி ரசம் பெண்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது டாக்டர், நான் வெயிட் லாஸ் பண்ண நிறைய முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு குறைக்க முடியாத எடையை கூடிய படிப்படியாக நம்மளால் குறைக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் அடிப்போனெக்டின் ஹார்மோனுடைய அளவை அதிகரிக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.